திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உலக தேசங்களில் தொடர்ந்து துப்பாக்கி சூடு சம்பவங்கள் அதிகரித்து வருகிற செய்திகளை நாம் கேள்விப்பட்டு வருகிறோம். இந்த நாளிலே இதற்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அமெரிக்காவில் தான் அடிக்கடி துப்பாக்கி சூடு சம்பவங்கள் தேவாலயங்களில் புகுந்து அல்லது பொது இடங்களில், மக்கள் நடமாடுகிற இடங்களில் அல்லது சில முக்கியமான பண்டிகைகள் கொண்டாட்டங்கள் நடைபெறுகிற இடங்களில் நடைபெற்று கொண்டிருந்த சூழ்நிலையில் தற்போது உலகமெங்கிலுமே இப்படிப்பட்ட சம்பவங்களை தொடர்ந்து கேள்விப்பட்டு வருகிறோம். இதனால் உயிரிழப்புகளும் பலவிதமான பாதிப்புகளையும் மக்கள் மத்தியிலே பார்க்க முடிகிறது. கடந்த நாட்களிலே நைஜர் தேசத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் சம்பவம், இப்படிப்பட்ட ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. தன்னுடைய அண்டை நாடான நைஜர் என்று சொல்லப்படுகிற தேசத்தோடு கூட எல்லையை பகிர்ந்திருக்கிறது நைஜீரியா. இந்த தேசத்தின் கிராம பகுதியிலே, அங்குள்ள போர்கு என்று சொல்லப்படுகிற பகுதியில் உள்ள தஜி என்று சொல்லப்படுகிற கிராமத்திலே பயங்கர கும்பல் ஒன்று உள்ளே நுழைந்து மக்கள் மீது தாக்குதலை நடத்தி இருக்கிறது, துப்பாக்கி சூடை நடத்தி இருக்கிறது. இதிலே 14 குழந்தைகள் உட்பட 37 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று செய்தி குறிப்பில் போடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த மக்கள் மத்தியிலே அச்சம் நிலவி வருகிறதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் இந்த தாக்குதல் நிமித்தமாக தொடர்ந்து உயிரிழப்புகள் நேரிடலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆகவே இந்த சூழ்நிலை மாற நாம் ஜெபிக்க வேண்டும். மேற்கு ஆப்பிரிக்க நாடான இந்த நைஜரிலே நடைபெற்றிருக்கிற இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்திலே தொடர்ந்து உயிரிழப்புகள் அதிகரிக்காமல் இருக்க, ஜனங்கள் பாதுகாக்கப்பட, இப்படிப்பட்ட வன்முறையை, இரத்தம் சிந்துதலை கட்டவிழ்த்துவிட போராடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள், மிருகத்தின் ஆவிகள் கட்டப்பட ஒரு அமைதலான சூழலை இந்த குறிப்பிட்ட நைஜர் தேசத்திலே கர்த்தர் கட்டளையிட பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேசங்களில் அதிகரித்து வருகிற துப்பாக்கி சூடு சம்பவங்கள், பலவிதமான வன்முறை தாக்குதல்களை நாங்கள் அறிந்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆண்டவரே துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நிறுத்தப்பட, ஆண்டவரை வரும் நாட்களிலே இது தடுத்து நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, எங்கு திரும்பினாலும் வன்முறைகளையும் இரத்தம் சிந்துதலையும் தீவிரவாதத்தையுமே ஆண்டவரே நாங்கள் அதை குறித்த செய்திகளையே நாங்கள் கேள்விப்படுகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த கடைசி கால அழிவுகளிலே ஜனங்கள் கொள்ளை கொள்ளையாய் வாரிக்கொள்ளப்படுகிறார்களே என்பதை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனை, தொடர்ந்து இப்படிப்பட்ட வன்முறை கட்டவிழ்த்து விட போராடுகிற சத்துருக்கள் அழிக்கப்படட்டும். ஆண்டவரை, கடந்த நாட்களிலே ஆண்டவரை தகப்பனை இந்த நைஜர் தேசத்திலே நாட்டிலே நடந்திருக்கிற ஆண்டவரை தகப்பனை இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்திலே 37 பேர் உயிரிழந்திருக்கிறார்களே, 14 குழந்தைகள், அப்பா அப்பாவி குழந்தைகள் ஆண்டவரை இப்படி மரணிக்கிற செய்திகளை நாங்கள் கேள்விப்படும் பொழுது என்ன விதமாக கொடூரமாக ஆண்டவரை அவர்கள் உயிரிழந்திருப்பார்கள். ஆண்டவரை தகப்பன், இப்படிப்பட்ட மரணங்கள் வேண்டாம் அப்பா. ஆண்டவரை, துப்பாக்கி சூடு சம்பவங்கள் தேசங்களில் நிறுத்தப்பட, ஒவ்வொரு தேசமும் ஆண்டவரை தகப்பனே துப்பாக்கி ஆண்டவரை தகப்பனே சூடு சம்பவங்களை தடுத்து நிறுத்த ஆண்டவரை கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஆண்டவரை எடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த குறிப்பிட்ட நைஜர் பகுதியிலே ஆண்டவரை நைஜர் தேசத்திலே அந்த கிராம பகுதியிலே பாதுகாப்பு படையினர் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று போலீசார் தெரிவித்தாலும் அங்கே பாதுகாப்பு படை போகவில்லை என்று கூறப்படுகிறது. ஜனங்களுக்கு போதுமான பாதுகாப்பு உண்டாக ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செய்வதற்காய் நன்றி. எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.